ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. டிராமா பாக்குற நிறைய பேர் டிராமாவை லைக் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா அப்பாடா காலேஜ் ஃபீஸுக்கு தேவையான பணத்தை ஒரு வழியா சம்பாதிச்சாச்சு அப்படின்னு இவ சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்க. ரோட்ல ஒரு பாட்டி மேல ஒரு பெரிய காரை இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வேகமா ஓடி போயிட்டு பாட்டியை தள்ளி விட்டுட்டு அவ அந்த கார்ல விழுந்து அடிபட்டுறா. பார்த்தா அவ மண்டையில இருந்து நிறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட வீட்டுல இருந்துட்டு இருக்க. அவளோட அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாருடி, உன் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணணும். சீக்கிரமா நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்குன்னு" சொல்ல, "அம்மா எனக்கே கண்ணு தெரியல. என் கண்ணை சரி பண்றதுக்காக பாட்டி காசு கொடுத்தாங்களாமே, அதை வச்சு என் கண்ணை சரி பண்ணுங்க ப்ளீஸ்னு கெஞ்ச, அதெல்லாம் முடியாதுன்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க." இவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அம்மா உங்க கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சுறேன், ப்ளீஸ் என்னோட கண்ணு சரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தள்ளி போடி, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு" திட்டிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் பாட்டி உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் வேகமா ஹாஸ்பிட்டல் போறான் அவனோட பாட்டியை பாக்குறதுக்காக. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "ஏண்டா என்ன ஒரு சின்ன பொண்ணு தான் காப்பாத்துனா, அதுக்கப்புறம் அவ என்ன ஆனானே தெரியல. நானும் அவளோட ட்ரீட்மெண்ட்காக காசு கொடுத்தேன். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சா, அவ கண்ணு சரியானுச்சுனாலும் ஒண்ணுமே புரியல. அவளுக்கு என்னாச்சுன்றத கண்டுபிடி. அப்படி மட்டும் நீ கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்க, நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்க இருக்கான்றத கண்டுபிடின்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. பசிக்குதே அப்படின்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ மேல இடிச்சிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "யார் நீங்க? சாரிங்க தெரியாம இடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஆக்சுவலா கார் ஆக்சிடென்ட்ல இருந்து என்னோட பாட்டிய காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்ல, "பரவாயில்ல இருக்கட்டும்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசுறத பார்த்த உடனே, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அதனாலதான் பாட்டிக்கு புடிச்சு போச்சு அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவ்ளோ லேட் நைட்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானா எங்க போறதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. அதனாலதான் இங்க நின்னுட்டு இருக்கேன்னு" சொல்ல, "உன்னோட கண்ணு இன்னும் சரியாகலையா? வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இல்லங்க அதெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி நீங்க நெறைய பணம் குடுத்துட்டீங்க. அதுவே எனக்கு போதும். ஆனா என்னோட கண்ணு தான் சரியாகலன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்னாச்சு உன்னோட கண்ணுக்கு? உன் கண்ணு சரியாக எவ்வளவு நாள் ஆகும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "நான் உன்ன ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என் கூட வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின ரொம்ப கேரிங்கா பத்திரமா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரான். இத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இவர் இந்த பொண்ண இப்படி பாத்துக்கிறத வேற ஏதாவது பொண்ணு பார்த்தா பொறாமையிலே தற்கொலை பண்ணிக்குவா போலயே அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கார்ல உட்கார்ந்துட்டு தூங்கிட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளையே பாத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின், பாட்டி, ஹீரோன்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பா உங்களோட கண்ணு சரி பண்ண முடியும். இந்த வேர்ல்டுலே பெஸ்டான டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்ன அதுக்கு ஒரு 8 மில்லியன் கிட்ட செலவாகும்ன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "பாட்டி எனக்கு இந்த ஆப்பரேஷன் வேண்டாம். நெறைய பணம் செலவாகுதுன்னு சொல்றாங்க. என்ன பத்திரமா வீட்ல மட்டும் விட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நீ என்ன பேசிட்டு இருக்க? என் உயிர காப்பாத்த உன் உயிரையே நீ பணயம் வச்சிருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனான்னு" சொல்லிட்டு, இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "பேசாட்டுக்கு நீ என் பேரன கல்யாணம் பண்ணிக்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, அவன் பொண்டாட்டிக்கு செலவு பண்றத அவன் நெனச்சுக்குவான். உனக்கு எதுவும் தோணாதுல்ல" அப்படின்னு சொல்ல, "பாட்டி என்ன பேசுறீங்க? அமைதியா இருங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ அமைதியா இருடா. இன்னும் எவ்வளவு நாள் தான் சிங்கிளாவே சுத்தலாம்னு நெனச்சுட்டு இருக்க? நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். அம்மாடி என் பேரன் அழகா இருப்பான். அவன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு" சொல்லி கேட்க, ஹீரோயின் இப்ப அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அங்கிள் நமக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பில்ல அப்படின்னு நெனச்சுட்டு, இவ்ளோ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டியோட உடம்பு வேற சரியில்ல. இப்போதைக்கு இந்த கல்யாணத்த நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு அவனே ஹீரோயின கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "அங்கிள் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல டைவர்ஸ் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருப்பேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவ கையில வச்சிருக்க சர்டிபிகேட்ட வாங்கிட்டு, "இப்போதைக்கு டைவர்ஸ் பண்ற ஐடியா கிடையாது" அப்படின்னு சொல்லி இவன் அவன் போன கேக்குறான். இப்ப அந்த போன்ல பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி நம்பர்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன். எதுனாலும் எனக்கு கால் பண்ணுன்னு ஹீரோயின ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி வைக்கிறான்.
இருக்கான். இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "வீட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இப்ப மட்டும் நீ வீட்டுக்கு கிளம்பி வரலன்னு வச்சுக்க, உன் கால நான் வெட்டி போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. ஐயோ! என்ன இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு இவ பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஒரு குண்டன் கிட்ட ஹீரோயின விக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆளு பாத்தீங்கன்னா, உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரூ. 2,00,000 வரதட்சணையா தரேன்னு சொல்ல, தாராளமா அவள கல்யாணம் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. உன் பொண்ணு சீக்கிரமே குடும்பத்துக்கு வாரிசு பேத்து தரணும்னு இவங்க பேசிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப எடுத்து அவ கால்லயே அடிக்கிறாங்க. "ஏண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? 2 நாளா வீட்டு பக்கமே வரல" அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு உனக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அந்த ஆள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்ல, "அம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட காலேஜ் சர்டிபிகேட்ல மட்டும் சைன் போட்டு குடுங்கன்னு" சொல்ல, "கண்டிப்பா நான் சைன் போட்டு தரமாட்டேன். நான் சைன் போட்டு தந்தா தான் உன்னால காலேஜ்ல சேர முடியும். அத மறந்து போயிட்டியா? ஒழுங்கா கல்யாணம் பண்ற வழிய பாருன்னு" சொல்ல, "என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு இவ சொல்ல, "என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி ஒரு நாள் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கே எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? இந்த கல்யாணத்தெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் சொல்றவன தான் நீ கட்டிக்கணும்னு" சொல்லி, இப்ப அவங்க அம்மா ஹீரோயின ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்க, அந்த இடத்துக்கு அவங்க தம்பி ஏதோ ஜூஸ் எடுத்துட்டு வரான். இப்ப அந்த ஜூஸ அவள கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சுட்டு ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டிடுறாங்க. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ, பாட்டி 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. "எங்கடா என்னோட மருமக? நீ மட்டும் வந்திருக்கன்னு" பாட்டி கேட்க, பாட்டி அவ ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அந்த ரூம்குள்ள இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த குண்டு பையன் தான் வரான். இப்ப அவன் வந்து, "உங்க அம்மா ₹2,00,000க்கு உன்ன வித்துட்டாங்க. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு" அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. "ஒழுங்கா தள்ளி போடா, என்கிட்ட வராதன்னு" சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, "என்ன காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அவன் ஃபோன புடிச்சு கீழ தள்ளி விட்டுறான். பாத்தா இவ அழுகுற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இப்ப இத பாத்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் அவளுக்கு ஏதோ பிரச்சனை போலடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த பிரச்சனையா இருந்தா எனக்கு என்னன்னு ஹீரோ சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சார் பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சுல, அந்த கார் டிரைவருக்கும் மேடம்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எதர்ச்சியா தான் மேடம் காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிப்பான்னா, இவ பணத்துக்காக தான் பாட்டிய காப்பாத்தி ஹீரோவ கரெக்ட் பண்ண நினைச்சிருக்கான்னு யோசிச்சிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லன்னு நேரா ஹீரோயின காப்பாத்துறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த குண்டன பாத்தீங்கன்னா, ஹீரோயின போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு அவள அடிச்சு காயப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்திட்டு இருக்க. "யோவ்! யார்யா நீ? எதுக்காக அவள புடிச்சிட்டு போற? அவ எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. அவள விட்டுடுன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்கள பாத்தீங்கன்னா, அவன அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்ல, "நீ கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிடல்ல பாட்டி தான் பக்கத்துல இருக்காங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "இந்த அளவுக்கு மோசமான அம்மாவ நான் பார்த்ததே இல்ல. அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா. எப்படிதான் இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. டேய் அவள நீ பத்திரமா பாத்துக்கணும்னு" சொல்ல, "ஓகே பாட்டின்னு" ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும்போது, அவளுக்கு அந்த ஆள் தப்பா நடந்துக்கிட்ட மாரி கனவு வந்த உடனே, "வேண்டாம் என்கிட்ட வராத, பயமா இருக்குன்னு" சொல்லி இவ கத்திட்டு இருக்க. ஒண்ணும் இல்லன்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா அவ பயத்துல ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கத பார்த்த உடனே, பாட்டி சிரிச்சுக்கிட்டே அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன் பக்கத்துல நான் தான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகல. நான் உன்ன காப்பாத்திட்டேன்னு" சொல்ல, "அங்கிள் ரொம்ப தேங்க் யூ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, "நான் காலேஜுக்கு போய் படிக்கணும். அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட சைன் வேணும். எங்க அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "அம்மாவ விட முக்கியமான ரிலேஷன்ஷிப் நான் தானே. நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் சைன் பண்ணாலும் கண்டிப்பா அந்த சர்டிபிகேட் செல்லும். அந்த விஷயத்த நீ மறந்து போயிட்டியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் என்னோட வீட்டுக்கு போக போறோம்ன்னு" சொல்ல, "உங்களோட வீட்டுக்கா? அங்கிள் நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ போறோமான்னு" கேட்க, "நீ என்ன நினைக்கிற? ஒண்ணா தான் வாழ போறோம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவள கவனிச்சுக்கிறதுக்காக ஸ்பெஷலா வேலைக்கு ஆளுங்கள வச்சிருக்கான். இப்ப பாட்டிய பாத்தீங்கன்னா, இவள நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, பாட்டி அதெல்லாம் வேண்டாம். என் வேலைய நானே பாத்துக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க? உன்னால எப்படி உன் வேலைய பாத்துக்க முடியும்? நாங்க இருக்கோம் வாமான்னு" சொல்லி ஹீரோயின பத்திரமா கூட்டிட்டு வராங்க. இப்ப அவ அவளோட ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க. அங்க உள்ள டேபிள தொட்டு பாக்குறா. பார்த்தா இவளுக்கு அடிபடக்கூடாதுன்னு அந்த டேபிள் கார்னர்ல ஹீரோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்.
இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எனக்கு அடிபடக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு என் மேல கேரிங்கா இருக்காங்களேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பாட்டி அங்க உள்ள ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உனக்கு தேவையான Dress, ஜுவல்லரி எல்லாமே இருக்குமா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி Dress எல்லாம் காமிச்சிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல நெறைய Dress இருக்கு. பாட்டி இவ்ளோ Dress எனக்கா? இவ்ளோ Dressலாம் வாங்கி எதுக்காக காசு வேஸ்ட் பண்றீங்க? கொண்டோய் குடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? என் வீட்டுக்குன்னு இருக்க ஒரே மருமக நீ தான். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் அப்படின்னு இப்ப பாட்டி ஹீரோயின கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, இவங்க காட்டுற பாசத்தெல்லாம் என்னால நம்பவே முடியல. ஏன்னா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரும் என் மேல இவ்வளவு பாசமா இருந்ததில்ல அப்படின்னு இவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு, அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ ஃப்ரெண்டே கால் பண்ணி, "நானும் காலேஜ்ல சேர போறேனே" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவாடி சொல்ற? என்னால இத நம்பவே முடியல. உங்க அம்மா சைன் போட்டாங்களா சர்டிபிகேட்ல?" அப்படின்னு சொல்ல, "அம்மா போடல. என்னோட ஹஸ்பண்ட் போட்டாருன்னு" சொல்ல, "என்னது ஹஸ்பண்டா? ஏன்டி எந்த கிழவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுவும் இவ்ளோ சின்ன வயசுல" அப்படின்னு சொல்ல, "என்னோட ஹஸ்பண்ட் அங்கிள் தான். ஆனா அவரு ரொம்ப நல்லவருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "என்னடி இப்படி போய் ஏமாந்துட்ட? உனக்கே கண்ணு தெரியல? இப்ப போய் அந்த ஆளு உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கானா? கண்டிப்பா அவன் கேவலமா தான் இருக்கணும். அதனால தான் உன்ன மாரி கண்ணு தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணி ஏமாத்தணும்னு பார்த்திருக்கான். அந்த ஆளு அசிங்கமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? எப்படி காலம்புற அவன் மூஞ்ச பார்த்துட்டு வாழுவேன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா என்னோட அங்கிள் ரொம்ப நல்லவர்ன்னு இவ ஃபோன கட் பண்ண. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுர்றான். இப்ப ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அங்கிள் என் ஃப்ரெண்ட் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா" அப்படின்னு சொல்ல, "உன் ஃப்ரெண்ட் உண்மைய தான் சொல்லியிருக்கா. சொல்லப்போனா நான் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. எப்படி இருந்தா என்ன? நீங்க என்னோட புருஷனாச்சே" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? என் மூஞ்சிலாம் ரொம்ப புள்ளி புள்ளியா இருக்கும் தெரியுமான்னு" சொல்ல, பரவால்லன்னு இவ சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்னு" 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் நான் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, "உன்னோட கண்ணு இன்னும் சரியாகல. உன்னால எப்படி தனியா காலேஜ்ல சமாளிக்க முடியும்? ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல அங்கிள் எனக்கு என்னோட ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நான் என்ன நல்லா பாத்துக்குவேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கார்ல போயி அவளோட காலேஜ்ல இறங்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இவள பாக்குறா. இப்ப இவள பாத்த உடனே, "இது குவானோட காராச்சே! அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பொண்ணு இருக்காளான்னு" அந்த பொண்ணு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு பாட்டிக்கு கார் ஆக்சிடென்ட் நடக்க இருந்தது இல்லையா? ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணதே இவ தான். இவ போய் காப்பாத்திட்டு, பாட்டியோட பேரன கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா ஹீரோயின் காப்பாத்துனதுனால எல்லாமே தலைகீழா மாறி போயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "என் இடத்துக்கு நீ வந்துட்டியா? கண்டிப்பா உன்ன நான் சும்மா விடமாட்டேன்னு" ஹீரோயின் கார விட்டு இறங்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு, அத காலேஜ் குரூப்ல போட்டு விட்டுட்டு அவள பத்தி தப்பு தப்பா சொல்லிடுறா. இவ ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பத்தின நியூஸ் தான் வைரலா போயிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி பேசிட்டு இருக்க. ஹிரணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு பையன பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா இப்படி ஒரு காரியத்த பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு லூ குடும்பத்தால தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பொண்ணு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு பாட்டி வீடியோ கால் பண்ணி, "ஏன்டா கண்ணு தெரியாத பொண்ண யூனிவர்சிட்டிக்கு தனியா அனுப்பி வச்சிருக்க. அந்த இடத்துல ஹேண்ட்ஸமான பசங்களா இருப்பாங்க. என் மருமகள யாராவது கரெக்ட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண பார்த்தா என்ன பண்ணுவ? அப்புறம் வாழ்க்கை போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருப்பேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாட்டி. நான் பிஸியா இருக்கேன்னு" ஹீரோ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப அவன் கட் பண்ணிட்டு நைட்டு நடந்தத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட நான் அசிங்கமா இருப்பேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அத யோசிச்சு பார்த்துட்டு, நான் அசிங்கமா இருப்பேன்னு வெளியில புது பாய் ஃப்ரெண்ட் தேடிட்டானா என்ன பண்றதுன்னு இவன் பொறாமப்பட்டுட்டு போகலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "பாஸ் மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி" அப்படின்னு சொல்ல, "நான் என்னோட பொண்டாட்டிய பார்க்க போறேன் தள்ளி போடான்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவகிட்ட அவ கூட படிக்கிறவங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க, "இல்ல நீங்க நினைக்கிற மாரி நான் வயசான ஆள் கூடலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பத்தி தப்பா பேசாதீங்கன்னு" சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பையன் ஹீரோயினோட கைய பிடிச்சு, "இங்க வாடி உன்னோட உண்மையான முகத்த இங்க உள்ள எல்லாருக்கும் காட்டுறேன்னு" இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு சரியான ஊர் சுத்தியா இருப்பா போல. இவ எவ்ளோ புவரான ஃபேமிலிய சேர்ந்தவன்னு தெரியுமா? ஆனா இப்ப காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குறா. ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கு. கண்ணு தெரியாத மாரிலாம் நடிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா ஏதாவது பணக்காரன மயக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. இவள காலேஜ விட்டு வெளிய அனுப்புங்கன்னு அங்க உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன ரொம்ப நல்லவ மாரி அழுதுட்டு இருக்க. உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன ஃபோட்டோ எடுத்து எல்லார் முன்னாடியும் போடுறேன்னு" அவளோட ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து இவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "அங்கிள் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நீ யார்றா என்ன வந்து அடிக்கிறன்னு" அவ சொல்லிட்டு இருக்க.
இப்ப அந்த இடத்துக்கு காலேஜோட பிரின்சிபலும் வந்துடுறாரு. இப்ப அவர்கிட்ட இவன பாத்தீங்கன்னா, ஹிரன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அங்க படிக்கிற மத்த ஸ்டூடெண்ட்டும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா பிரின்சிபல் அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த போட்டோவ நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, அவ என்னோட பொண்டாட்டி. அது என்னோட காரு. என் பொண்டாட்டி என் கார்ல வர்றது தப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆனா கூட படிக்கிற நீங்க எல்லாரும் இப்படி அவள புலி பண்ணுவீங்க. அதுவும் அவ இப்படி கண்ணு தெரியாம இருக்கிறப்ப, மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தண்டனை இருக்குன்னு சொல்லி, ஹீரோ பிரின்சிபல்ட்ட என்ன சொல்றான்னா, தண்டனைய நீங்களே குடுங்கன்னு சொல்ல, அவள புலி பண்ணதுக்காக உங்க எல்லாரையும் நான் சஸ்பெண்ட் பண்றேன். அப்புறம் நீண்டா ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்குவ? இதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, அவன போலீஸ் ஸ்டேஷனுக்கே புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இவ அவளோட ஃப்ரெண்ட இன்ட்ரோ குடுக்குறா. இவ தாங்க ஜியு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, ஹாய் அங்கிள் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, சரி நான் அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு இவன் ஹீரோயின கார்ல உட்கார வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, அங்கிள் என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்களுக்கு நெறைய பிரச்சனை. நான் எப்பவும் உங்களுக்கு பிரச்சனைய மட்டும் தான் தர்றேன்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இந்த மாரிலாம் பேசக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் பொண்டாட்டிய காப்பாத்த வேண்டியது புருஷனோட கடமை இல்லையான்னு ஹீரோ அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, "காலேஜ்லாம் எப்படிம்மா போணுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லதா பாட்டி போணுச்சுன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. "இப்படி காலேஜ்ன்னு சுத்திட்டு இருக்காத. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. உனக்கு கண்ல வேற அடிபட்டுருக்குல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா உடம்புக்கும் நல்லா இருக்கும். டேய் நீ அதுவும் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்றா. படிப்புன்னு சுத்தாம 2 பேரும் சேர்ந்து எனக்கு பேர குழந்தை பெத்து குடுக்குற வழிய பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவளுக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் குளிச்சுட்டு அவளோட ரூம்ல வந்து தல தவ்விட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "எங்க கூட நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அவளோட தலைய தொவட்டி விட்டுட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு மட்டும் நீங்க காலேஜ் வரலன்னா, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல தெரியுமா? நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குன்னு" இவ அழுதுட்டு இருக்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அங்கிள் கண்டிப்பா நம்ம 2 பேரோட ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கும்னு நம்புறேன். உங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனையே அறியாம இவளோட நெத்தியில கிஸ் பண்ணிர்றான். இவன் இப்படி பண்ண உடனே இவ அவளோட மனசுக்குள்ள வெட்கப்பட்டுட்டு, ஆஹா! அங்கிளுக்கு நம்மள புடிச்சிருக்கோ! இப்படி கிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு, குட் நைட் அங்கிள் எனக்கு தூக்கம் வருதுன்னு இவ தூங்க ஆரம்பிச்சுடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் நம்மளோட காலேஜ்ல உட்கார்ந்துட்டு, அங்கிளுக்கு என்ன புடிச்சிருக்கு. பிடிக்கல. புடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு ஒரு பூவ எடுத்து போட்டு அந்த பூவ பாடா படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. "அடியே என்னடி தனியா பேசிட்டு இருக்க? உனக்கும் அவருக்கும் ஏதாவது நடந்துச்சா? உன் புருஷன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க." ஹிரேனால அத நம்பவே முடியல. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கறத அந்த லூ பொண்ணு பார்த்த உடனே, ச்சே! இவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு வயித்தெரிச்சலா இருக்குன்னு, அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அந்த லூ பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹிரேனோட வீட்டுக்கு போயி, அவங்க அம்மாக்கும், தம்பிக்கும் நெறைய பணத்த குடுத்து, "உன் பொண்ணு காலேஜ்ல சந்தோஷமா இருக்கா. அவளோட மான மரியாதைய நீ கெடுக்கணும். அதுக்கு தான் இந்த பணம்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போக, "கவலைப்படாதீங்க நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹீரோயின பார்க்கறதுக்காக காலேஜுக்கு தான் வராங்க. இப்ப அவங்க காலேஜுக்குள்ள வரலான்னு வர, அங்க உள்ள செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். "யாருங்க நீங்க? நீங்கலாம் உள்ள போகக்கூடாதுன்னு" சொல்ல, "என் பொண்ணு இந்த காலேஜ்ல தான் படிக்கிறா. அவள பார்க்கணும். தள்ளி போயா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா இவள பார்த்த உடனே, "ஏண்டி வீட்டுக்கு வராம வெளியில கண்ட பசங்க கூட சுத்திட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னோட மனசுல? ஒழுங்கா வீட்டுக்கு வாடின்னு" ஹீரோயின புடிச்சு ஒரு வழியாக்க, "நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்கன்னு" ஹீரோயின் சொல்ல, இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "உன்ன அப்படியெல்லாம் சும்மா விட மாட்டேன் வான்னு" அவள போட்டு பாடா படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்க வச்சுட்டு, "என் கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்கன்னா அடிச்சு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னைய நீ மிரட்டுறியா? வாடி" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு இழுக்க, அவளோட ட்ரெஸ்ஸே விலகி போயிருது. பார்த்தா ஹீரோயினோட நெஞ்சில பட்டர்ஃப்ளை மாரி ஒரு மச்சம் இருக்கு. அத பார்த்த உடனே இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "இந்த மச்சமா?" அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. இவ சின்ன வயசா இருக்கும்போது இவளோட அண்ணன் தான் லூ குடும்பத்துக்கு இவள தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருப்பான். "இனிமே நீ இந்த லூ குடும்பத்தோட 2வது பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அண்ணா அந்த ஃபோட்டோல இருக்கிறது யார்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ தான் என்னோட உண்மையான தங்கச்சி. அவ காணாம போயிட்டா. அவளோட நெனப்பு வரக்கூடாதுன்னு தான் உன்ன கூட்டிட்டு வந்து வளர்த்தேன்." அவளோட கழுத்துக்கு கீழ பட்டர்ஃப்ளை மாரி ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லியிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை இவ தான் லூ குடும்பத்தோட பொண்ணா இருப்பாளோ? அப்படி இருந்தான்னா என்னோட பொசிஷனுக்கே பெரிய ஆபத்தாச்சே அப்படின்னு இவ சந்தேகத்தோட இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்திடுறான். இப்ப அவன பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, ச்சே! இவளுக்கு எதிரா போடுற எல்லா பிளானுமே சொதப்பிருதே அப்படின்னு அவ இந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோ அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பொண்ணு திடீர்னு வீட்ட விட்டு போயிட்டாளா? அவள நினைச்சு ஒரே கவலையா இருந்துச்சு. அதனால தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, யாருகிட்ட பொய் சொல்றீங்க? உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சும்மாவே அவள போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நீ தான் பெரிய பணக்காரனாச்சே! என் பொண்ண கூட்டிட்டு போணும்னா பணத்த குடுத்து கூட்டிட்டு போன்னு" சொல்ல, இப்ப ஹிரானோட ஆளுங்கள கூப்ட்டு, "இவங்க என்ன கேட்கறாங்களோ அத குடுத்துரு. முக்கியமா இவனோட கால உடைச்சிடுன்னு" சொல்ல, அவனுங்களும் ஓகேன்றானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ. என்னோட அம்மா ரொம்ப மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த மாரி ஒரு பேரண்ட்ட நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன் நானும் தான் பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோவோட ஷோல்டர்ல சாய்ஞ்சுட்டு, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்னோட கோட்ல இந்த ஃப்ளவர் இருந்துச்சு. இது எப்படி உன்னோட கோட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த ஃப்ளவர வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன். அத அப்படியே கோட்டுக்குள்ள வச்சுட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. காலேஜுக்கு போனா பாடத்த நல்லபடியா கவனிக்கணும். இந்த மாரிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு சீக்கிரமே சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ணுவேன். உன்னால மறுபடியும் இந்த உலகத்த பார்க்க முடியும்ன்னு" சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவங்க 2 பேரும் பாசத்தோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனுச்சுல்ல. கரெக்ட்டா அந்த ஆக்சிடென்ட்ட லூ குடும்பத்தால தத்தெடுக்கப்பட்ட பொண்ணு அவளோட ஃபோன்ல அத ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அதுதான் எப்படின்னு தெரியல. கண்டிப்பா 2 பேருக்கு ஏதோ இருக்குமோன்னு சொல்ல, எப்படி அவ ரெக்கார்ட் பண்ணா அவளுக்கும் இந்த ஆக்சிடென்ட்க்கும் என்ன சம்மந்தம்ன்றத கண்டுபிடின்னு சொல்ல, இப்ப அந்த சைடு அந்த லூ குடும்பத்த தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அம்மாக்கு உடம்பு சரியில்ல. இந்த பொண்ணு தான் பக்கத்துல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் தான் வரான். இப்ப அவங்க அண்ணன் வந்து, "குவான் குடும்பத்தோட பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த ஆக்சிடென்ட்ட எப்படி கரெக்ட்டா நீ உன்னோட ஃபோன்ல வீடியோ எடுத்த? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னடா ஆச்சுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அம்மா புவன் குடும்பத்தோட பாட்டிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ட கரெக்ட்டா இவ அவளோட ஃபோன்ல போட்டோ எடுத்திருக்கான்னு" சொல்ல, இப்ப அவ அழுதுகிட்டே, "அண்ணா உங்களுக்கே தெரியும் எனக்கு குவான சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும்னு. நான் எதர்ச்சியா ரோட்ல பாட்டிய பாத்தேனா, அதனால ஹாய் சொல்லலான்னு ஃபோன என் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்துட்டு, ஹாய் சொல்றதுக்கு போகலான்னு இருந்தப்ப தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி இத பத்தி நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றது இல்லையா? அவரு நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. அவர் ஒண்ணும் சாதாரண குடும்பம் கிடையாது. நம்ம தான் உங்க குடும்பத்த ஏதாவது பணம் நினைச்சுட்டோம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? நீ உண்மைய சொன்னா மட்டும் தான் என்னால உன்ன காப்பாத்த முடியும்ன்னு சொல்ல, ஆனா நான் உண்மைய தான் சொல்றேன்னு இவ சொல்றா. சரி போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அங்க இருந்து அனுப்பி வைக்க, அந்த பொண்ணு இவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏன்டா இவளுக்கு தான் குவான புடிக்குதுன்னு சொல்றால, அந்த குவானுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? மேரேஜ்க்கான ப்ரொபோசல் அனுப்பி வைன்னு" சொல்ல, "அம்மா பாட்டிக்கு நம்மளோட தங்கச்சிய சுத்தமா புடிக்கல. அப்புறம் எப்படி என்னால மேரேஜ் ப்ரொபோசல்லாம் அனுப்ப முடியும்? இந்த மேரேஜ பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம்ன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னதான் எனக்கு இவ பொண்ணா இருந்தாலும், எனக்கு என்னோட காணாம போன பொண்ணு மேல தான் ஒரே நெனப்பா இருக்கு. அவ என்ன பண்றாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே! நான் சாகுறதுக்குள்ள அவள பாத்துட்டேனாலே என்னோட கடைசி ஆசையா இருக்கும்ன்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவ கிடைச்சிருவான்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத, இந்த பொண்ணு கேட்டவுடனே, "கண்டிப்பா அவ கிடைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். லூ குடும்பத்துக்கு நான் மட்டும் தான் மகாராணியா இருக்கணும்னு" இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ஆப்பரேஷன் பண்ண போறாங்க. இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "அங்கிள் எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக பயப்படணும்? உனக்கு எதுவும் ஆகாது." இவன் ஹீரோயின கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. "இவ்ளோ பாசமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப நான் பார்த்ததே இல்ல. எவ்ளோ பாசமா இருக்காங்க பாரு" அப்படின்னு அங்க உள்ள நர்ஸுங்கலாம் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ தைரியமா ஆப்பரேஷன் பண்ணிட்டு வா. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லி, இவன் ஆப்பரேஷன் பண்றதுக்காக ஹீரோயினுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சாலும், ஹீரோக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்பவே ஆப்பரேஷன் முடியிற வரைக்கும் ஆப்பரேஷன் ரூம்க்கு வெளியவே இருந்துட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஆப்பரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கண் பார்வை வந்துரும். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, இவளால எல்லாத்தையும் பாக்க முடியுது. பக்கத்துல ஹீரோ படுத்து தூங்குறத பார்த்த உடனே, "இவர் தான் என்னோட அங்கிளா இருப்பாரா? பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காரு. அசிங்கமா இருப்பேன்னு என்கிட்டயே புழுவி வச்சிருக்காருன்னு" இவ ஹீரோவோட கண்ணத்த தொட்டு பாத்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட கைய பிடிச்சுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ வெட்கப்பட்டுட்டு, "ஆமா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ன்னு" சொல்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாக்குறதுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்காதே" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்றத பார்த்த உடனே, பாட்டி சிரிச்சுட்டு, "உன் கண்ணு நல்லா இருக்காம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி எனக்கு கண் பார்வை நல்லபடியா இருக்குன்னு இவரு சொல்லிட்டு இருக்கான். இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு இனிமே கண்ணுல எந்த பிரச்சனையும் வராது. நல்லபடியா உங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. இன்னும் 3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம்ன்னு" சொல்ல, இவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வழக்கம் போல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பாடியயே பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சுட்டேன்னா சொல்லு, நான் தூங்க வரேன் அப்படின்னு ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன நல்லா தெரியலையா? வேணும்னா சொல்லு சட்டைய அவுத்துட்டு நல்லா காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பேசுவீங்களான்னு இவ தூங்கலான்னு போக, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா,
வெட்கப்பட்டுட்டு போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயின் நம்மளோட ஃபோன்ல ஒரு நியூஸ பாக்குறா. அந்த நியூஸ பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போக, "என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா போறன்னு?" ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் காலேஜுக்கு போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா." இப்ப ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "என்னாச்சு? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்களுக்கும் இந்த சூப்பர் மாடலுக்கும் ஏதோ ரிலேஷனாமே. உண்மையா?" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்கா. "இங்க பாரு, பணக்காரனாலே இந்த மாரி ரூமர்ஸ்லாம் வர்றது சாதாரண விஷயம் தான். நான் எப்பவும் உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கும் அவளுக்கும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்? மத்தவங்க 1000 சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் நம்பக்கூடாது. என் மனசுல எப்போதும் என் பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு செல்லம். உண்மையாவே இதுவரைக்கும் நான் எந்த பொண்ணு கூடயும் டேட்டிங் கூட பண்ணதில்ல தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ண பொண்ணே நீ தான். எனக்கு உன்ன மட்டும் தான் பிடிக்கும். நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, இவளும் சமாதானம் ஆகிறா. சரி, என் பொண்டாட்டி எனக்காக ஒரு கிஸ் குடுத்துட்டு போனா நல்லா இருக்குமேன்னு சொல்ல, இவளும் ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு காலேஜுக்கு கிளம்பி போறா. இவ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவ பாக்குறதுக்காக லூ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வராங்க. இப்ப அவங்க அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வந்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, தெரியாத்தனமா தான் அந்த வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுதான் உண்மையா? நீ சொல்றது உண்மைன்றதை என்னால நம்பவே முடியல. நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ குற்றவாளி தான் அப்படின்னு சொல்ல, ஓகே நீங்களும் உங்களோட இன்வெஸ்டிகேட்ட பண்ணுங்கன்னு உங்க அண்ணன் சொல்லிடுறான். இப்ப அவங்கள பார்த்து முடிச்சுட்டு 2 பேரும் வெளிய வந்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "உன் மேல தப்பு இல்லன்னா தைரியமா இருன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின பாக்குறான். இப்ப அவள பார்த்த உடனே அவனுக்கு அவனோட தங்கச்சி மாரியே இருக்கு. இப்ப அவள பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஆனா என்னாச்சுன்னு இவ கேட்க, அவ பாக்குறதுக்கு தொலைஞ்சு போன நம்ம வீட்டு பொண்ணு மாரியே இருக்கான்னு சொல்ல, இவளுக்கு ஒரே டவுட்டு. என்ன இவனும் இப்படி சொல்றான்? அன்னைக்கு வேற அவ கழுத்துல அந்த மார்க் இருந்தத நான் பார்த்தேனே அப்படின்னு யோசிச்சுட்டு, கண்டிப்பா இவ இந்த பொண்ணா இருக்க வாய்ப்பில்லண்ணா. அப்படியே இருந்தாலும் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துரலாம்ன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி வா போலான்னு 2 பேரும் இந்த இடத்த விட்டு வராங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா, தம்பி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, இவ தான் வரா. இப்ப அவ வந்து, "என்ன நல்லா அடி வாங்குனீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, எல்லாம் அவளால தான். அவன் போட்டீங்களா அடி பிச்சு எடுத்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க. நான் சொல்றத பண்ணீங்கன்னா இன்னும் பணம் தருவேன்னு" இவ மறுபடியும் ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "உன்னோட கண்ணுக்கு மருந்து விடுறேன். இங்கிட்டு திரும்பு" அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணுக்கு மருந்துலாம் போட்டு விட்டுட்டு, "எப்ப எக்ஸாம் வருது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சீக்கிரமே வருது அங்கிள். நல்லபடியா படிச்சு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப முக்கியம்" அப்படின்னு இவ படிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏதாவது டவுட்னா தாராளமா என்கிட்ட கேட்கலான்னு சொல்ல, "உண்மையாவா? இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எல்லா டவுட்டையும் கேட்டு வச்சிருப்பேன்னு" இவ ஹீரோ கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அவளுக்கு அது எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொல்லிக் குடுத்துட்டு இருக்க, அவன பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி நல்லபடியா எழுதுறதுக்காக எனர்ஜியா ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன்னு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட தம்பி, அம்மா 2 பேரும் என்ன காட்டுறாங்க, இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஹீரோயின எப்படி கவுக்கலாம் அப்படின்னு ஒண்ணா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆமா, அவகிட்ட பாசமா இருக்க மாரி நடிங்க. அப்பதானே அவ உங்க மேல இறங்கி வருவா. அப்பதானே அவளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்ன்னு சொல்ல, சரி, சரி ட்ரை பண்றேன்டான்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அவளோட ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "ஏய் ஃப்ரீயா இருந்தனா வரியா? நான் லோ குடும்பத்துக்கு போணும். ஏன்னா எனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பையன் கூடன்னு" சொல்ல, "உண்மையாவா? சூப்பர் டி" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா, தம்பி 2 பேரும் வராங்க. இப்ப அவங்க அம்மாவ பார்த்த உடனே, "உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு உன்னோட பர்த்டேல நீ ரொம்ப இளைச்சு போயிட்ட பாரு. அதுக்காக தான் உனக்கு எக் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இத சாப்பிட்டனா ரொம்ப தெம்பா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "ஆமாக்கா சாப்பிடுங்க" இவனும் சொல்ல, "இங்க பாருங்க லாஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணீங்கன்றத மறந்து போயிட்டீங்களா? எப்படிதான் இப்படி மனசாட்சி இல்லாம பேச தோணுதோ, என்ன பார்க்கறதுக்காக வராதீங்கன்னு" ஹீரோயின் அவங்க 2 பேரையும் தொரத்தி விட்டுடுறான். இப்ப அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இவங்கள பார்த்தாலே இவங்களோட அம்மா மாரி தெரியல. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடின்னு" சொல்ல, "சரி விட்றி அதான் தொரத்தி விட்டுட்டேல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்தவுடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேனே" இவன் கேக் எடுத்து குடுக்க, இவ அந்த கேக்க பாத்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிறான். "இந்த கேக் உனக்காக தான். எடுத்து சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு" சொல்ல, இவளும் இந்த கேக்க சாப்பிட்டு பாத்துட்டு, "என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் கேக் சாப்பிடுறேன். இந்த கேக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா? நீங்களும் சாப்பிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த கேக்க சாப்பிடாம அவன் வாயில ஓடிட்டு இருக்க கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஆமா, உண்மையாவே கேக் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்னோட அம்மா என்ன பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஆனா நான் அவங்கள இக்னோர் பண்ணிட்டேன். இனிமே அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு" சொல்ல, "வெரி குட். இப்படிதான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் தைரியமா சால்வ் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏன்டி பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேல்ல, என்னால தனியா போக முடியாது. நீயும் வந்தனா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்றீ. நாளைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு வந்து உனக்கு மேக்கப் போட்டு கூட்டு போறேன்னு" சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நெறைய மேக்கப் கிட்லாம் எடுத்துட்டு வந்து, "இது எல்லாத்தையும் உனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டு, என்னோட புது மாப்பிள்ளைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி போட்டு தரேன்னு ஹீரோயினும் சொல்லிடுறான். பார்த்தாவே ஹீரோயினுக்கு மேக்கப்ப பூனைக்குட்டி மாரி பூசி வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினால தாங்கவே முடியல. என்ன கருமத்தடி பண்ணி வச்சிருக்க? பேய் மாரி இருக்கேனேன்னு இவ முழிச்சுட்டு இருக்க. ஏய் சாரிடி, பார்க்க நல்லா தான் இருக்க. ஆனா என்ன பண்றது? பவுடர் தான் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு இவளுங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவன் மூஞ்ச மறைச்சுட்டு இருக்க. ஹீரோ கைய எடுத்துட்டு, "இந்த மேக்கப் கூட நல்லா தான் இருக்கு. பொண்டாட்டி பார்க்க கியூட்டா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "சும்மா கலாய்க்காதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் வெளிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின புடிச்சு இழுத்து அந்த பிளைண்ட் டேட்டுக்கு தான் வரா. பார்த்தா 2 பேரும் லூ குடும்பத்துக்கு தான் வராங்க. இப்ப இந்த லூ குடும்பத்துக்கு வந்து அவங்க அண்ணி கூட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரியும் வரா. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஷிக்கும் அவங்க அண்ணனுக்கும் தான் பிளைண்ட் டேட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நாங்க எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ! அப்படியான்னு இவனும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, "அண்ணா நான் வீடெல்லாம் சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுறேன். நான் இவள கூட்டிட்டு போறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கன்னு" அவ ஹீரோயினோட கைய ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு இழுத்துட்டு வர, அவளுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சுருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இதுதான் என்னோட ரூம் தெரியுமா? இந்த ரூம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமா இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "எங்க பாத்ரூம் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, பாத்ரூம் போயிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சுட்டு வர, "என்னாச்சு? ஏன் மேக்கப்ப கலச்சுட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! அதுவா? அந்த மேக்கப் போட்டா ஒரு மாரி இருந்துச்சு. அதான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு" இவ சொல்றா. ஆக்சுவலா அவங்க அண்ணன் பார்த்த உடனே இவ மேக்கப் போட்டிருப்பான். அதனால தான் அவனுக்கும் ஃபேஸ் லைட்டா ஒரு மாரி இருந்திருக்கும். இப்ப அவ இப்படி கழுவிட்டு வந்த உடனே, "ஐயய்யோ! இவ மேக்கப் இல்லாம போனா, எங்க அண்ணன் கண்டுபிடிச்சுருவானே" அப்படின்னு யோசிச்சுட்டு, "எங்க போற? எங்கேயும் போகாத. இந்தா இந்த தொப்பிய மாட்டிக்க. இந்த தொப்பிய போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி, தொப்பி போட்டுட்டு ஹீரோயினோட முகத்த மறைச்சு கீழ கூட்டிட்டு வரா. இவ கீழ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, சரி நாங்க 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னடி அந்த பையன உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போலயே" அப்படின்னு சொல்ல, லைட்டா புடிச்சிருக்குன்னு அவளோட ஃப்ரெண்ட் சொல்ல, "சும்மா விளையாடாத. அதான் மூஞ்சிலயே நல்லா தெரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு இவ கலாய்ச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு, "இன்னைக்கு பிளைண்ட் டேட் சூப்பரா இருந்துச்சு தெரியுமான்னு" சொல்ல, "யாருக்கு பிளைண்ட் டேட்ன்னு?" ஹீரோ கேட்கிறான். "என் ஃப்ரெண்ட் ஷீக்கும் அந்த லூ குடும்பத்தோட பையனுக்கு தான். நான் தான் கூட போயிருந்தேன்னு" சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "லூ குடும்பத்துக்கு போயிருந்தியா? இங்க பாரு அந்த பையன்கிட்ட இருந்து தள்ளி இரு. அவன் கிட்ட க்ளோஸ் ஆகுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் ஃப்ரெண்டுக்கு பிளைண்ட் இருந்தா அவன் மட்டும் போக வேண்டியது தானே? நீ எதுக்காக போனன்னு?" இவன் பொறாமையில பேசிட்டு இருக்க. இவ கிட்ட வந்துட்டு, "என்ன என்னோட புருஷன் ரொம்ப பொறாமைப்படுற மாரி இருக்குன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு இழுக்க, அவ கையில அடிபட்டுருக்கு. "என்னாச்சு? உன் கை இப்படி சிவந்து போயிருக்குன்னு" சொல்ல, "ஓ! அதுவா? அந்த பையனோட தங்கச்சி இருக்கா இல்லையா? அவ என் கைய புடிச்சு இழுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு இழுத்துட்டா. அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு" சொல்ல, "இனிமே அவ கிட்டலாம் போகாத. அவளா நல்லவளே கிடையாது. அவ மூஞ்சி பார்த்தாலே தெரியல வில்லின்னு. அவகிட்ட இருந்து தள்ளி இருக்கறது தான் உனக்கு நல்லதுன்னு" ஹீரோவோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கண்ணத்த புடிச்சுட்டு, "ஓகே அங்கிள். இனிமே என் புருஷன் என்ன சொன்னாலும் அதுதான் நான் கேட்பேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வர வர என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறேன்னு ஹீரோயின கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன பார்த்த உடனே நான் ரூமுக்கு போறேன்னு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "சார் பாட்டியோட கார் ஆக்சிடென்ட்க்கும் அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த லூ குடும்பத்தோட பொண்ணு மேல ஒரு கண்ணாயிரு. உண்மை என்னன்றத கண்டுபிடிச்சு சொல்லு. அந்த டிரைவருக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்றான். இவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகாம அதே இடத்துல நின்னுட்டு இருக்க. "என்ன தாண்டா வேணும்? இங்கேயே நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுவா பாஸ் வர வர நீங்க கம்பெனிக்கே வர்றதில்ல. வீட்லயே தான் மேடத்தோட இருக்கீங்கன்னு" சொல்ல, "கம்பெனி ரூல்ஸ 100 டைம் எழுதிட்டு வான்னு" சொல்ல, அவன் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ரிசல்ட். இப்ப அந்த ரிசல்ட்ட பார்க்கலான்னு அவளும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் பாஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடுறா. இத பார்த்த உடனே 2 பேரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "என்னால இத நம்பவே முடியலடி. நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்க தெரியுமா? இத கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க கூட அந்த லூ குடும்பத்தோட பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துடுறா. "இத நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக நைட்டு கிளப்புக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, தாராளமா போலான்னு இவ சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் இந்த லூ குடும்பத்தோட பொண்ண பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல அவகிட்ட ஒரு பையன் வம்பிழுத்தானே, அவன் கூட தான் நின்னு பேசிட்டு இருக்கா.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட மான மரியாதைய நம்ம கெடுத்தே ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பா கெடுத்தாகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட ரெப்புடேஷன அவ கெடுத்தா இல்லையா? இந்த தடவ அவளோட மானத்த நான் வாங்குறேன்னு இவன் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிளப்புக்குள்ள வரலான்னு பாக்க, அந்த இடத்துல உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களோட ஃபிரெண்ட்ஸுங்க இந்த ரூம்க்கு உங்கள வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சாப்பாட கையில குடுத்து விட, இவளும் எடுத்துட்டு போறா. பாத்தா அந்த இடத்துல இந்த பையனும் அவனோட ஃபிரெண்ட்ஸுங்களும் தான் இருக்காங்க. அவன பாத்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "மேடம பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா வந்து வசமா மாட்டிக்கிட்டியே! உன்ன எதுக்காக இங்க கூப்பிட்டோம்னு தெரியுமான்னு?" இவன் பேசிட்டு இருக்க, ஹீரோயின் பின்னாடியே பயந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடியும் ஆளுங்க நிக்கிறானுங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு இழுத்து அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. "ப்ளீஸ் என்ன விட்டுடு, எதுவும் பண்ணாதன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பா ஃபிரெண்ட்ஸுங்க கூட வெளிய போறேன்னு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. இவ கத்துற சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின காப்பாத்திடுறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, அங்கிள் அவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்க்குறான். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோ அவனோட ஆளுங்கள விட்டு அவன அடிக்க வைக்க, "உன்னால தான்டா லாஸ்ட் டைம் என்னோட மான மரியாதை போச்சு. இந்த தடவ கண்டிப்பா அவன சும்மா விட மாட்டேன்னு" அவன் ஹீரோவ அடிக்கிற மாரி வர, ஹீரோவோட ஆளுங்க அவன புடிச்சுடுறானுங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு போக, இத அந்த பொண்ணு பார்த்துட்டு, ச்சே! இவளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி நல்லதா நடக்குதோ? நான் கெட்டது நினைக்கும்போது அவ ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுடுறாளேன்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், "அங்கிள் என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நீங்க மட்டும் இல்லன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாதுன்னு சொல்ல, "நீ எதுக்காக அந்த கிளப்புக்கு போன? ஃபிரெண்ட்ஸுங்க கூட தானே போறேன்னு சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ரூமுக்குள்ள போக சொன்னா. அந்த இடத்துல போய் பார்த்தா இந்த பையன் தான் இருக்கான்னு" இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, "சேஃப்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தனியா போறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஆளுங்கள கூட்டிட்டு போலாம்லன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இதுவரைக்கும் நீ என் கூட ஒண்ணு சேரவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி குடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா என்ன கிஃப்ட் குடுக்குறதுன்னு தான் தெரியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் தான் எனக்கு வேணும்னு" அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட கிளாஸ்ல அவ ஃப்ரெண்ட் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த லூ குடும்பத்தோட பொண்ணு வந்து, "ஏய் நேத்து நைட் கிளப்ப விட்டு எங்க போயிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு பிரச்சனைன்னு இவ நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல, "நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. சேஃப்டி ரொம்ப முக்கியம். பார்த்து பத்திரமா இருன்னு" சொல்லிட்டு போக, இவள பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ்ளோ மொகரைன்னு அவளோட ஃப்ரெண்ட் திட்டிட்டு இருக்க. சரி விடுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பிரேக் டைம்ல கிளாஸ் ரூம்லாம் கூட்டிட்டு இருக்க. அந்த இடத்துல நெறைய பொண்ணுங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. அத பார்த்த உடனே இவளுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. இப்ப அவ வீட்டுக்கு வந்து இப்படி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அத ஹீரோ பார்க்குறான். டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றது? பிராக்டிஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால இனிமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோவ தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல சாஞ்சுக்கிட்டு, "எனக்கும் என்னோட திறமைய காட்டணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஒரு திறமையும் இல்லையே. டான்ஸ் ஆடணும்னு ஆசை தான். ஆனா டான்ஸ்க்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டா என்கிட்ட இருக்க திறமைனா, பாட்டு பாடுறது மட்டும் தான்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன திறமை இருக்கோ அத காட்டு பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு நல்ல வேலைக்கு போணும்னு சொல்ல, ஹீரோ செம காண்டாயிட்டு, அவனோட டை எடுத்து இவளோட கைய கட்டி போட்டுடுறான். "காசு வேணுமா? உன் புருஷன் யாருன்றத மறந்துட்டியா? மேடம் என்கிட்ட கேட்க மாட்டீங்களோ? வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு குடுப்பீங்களான்னு" கேட்க, "இல்ல அங்கிள். உங்கள டிஸ்டர்ப் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சும்மா இரு பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் லூ குடும்பத்த தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அவங்களோட காணாம போன பொண்ணோட ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு, "என் பொண்ண கண்டுபிடிக்க ஏதாவது வழி கண்டுபிடிடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் கண்டுபிடிச்சுட்டு தான்ம்மா இருக்கேன். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா என்னோட தங்கச்சிய நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. "ப்ளீஸ்டா அவள சீக்கிரமா கண்டுபிடி. எனக்கு உடம்பு சரியில்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் சாகுறதுக்குள்ள அவள பார்க்கணும்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. "கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மான்னு" இவன் சொல்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க காலேஜ்ல காம்படிஷன் நடக்க போது. இப்ப இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு பொண்ணுங்களா ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாட்டு பாடுற போட்டியில கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. இப்ப அந்த இடத்துல ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட திறமைய காமிச்சிட்டு இருக்க. இந்த லோ குடும்பத்தோட பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிடுறா. அவ ஸ்டேஜ்க்கு வராத மாரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஓகேன்னு ஹீரோயின விட மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்கள தாண்டி ஹீரோயின் ஸ்டேஜ்க்கு வந்துடுறா. இப்ப அவ ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடிட்டு இருக்க. அவள பார்த்த உடனே அவங்க அண்ணன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இவள பாக்குறதுக்கே என் தங்கச்சி மாரியே இருக்காளே! சின்ன வயசுல எங்க அம்மாவும் தான் நல்லா பாட்டு பாடுவாங்க. இந்த பொண்ணு நல்லா பாட்டு பாடுறாளே! அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்திருக்க எல்லாருக்கும் அங்க உள்ள ஜட்ஜுங்க மார்க் போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் தான் அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் இடம் வரா. இவ இப்படி ஃபர்ஸ்ட் இடம் வந்த உடனே அந்த லூ குடும்பத்தோட பொண்ணுக்கு பொறாம தாங்க முடியல.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் போட்டியில வின் பண்ணான்னு ஹீரோயினுக்கு ட்ராஃபி குடுத்துட்டு இருக்க. அவ செம ஹாப்பி ஆயிட்டு அந்த ட்ராஃபிய வாங்கிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வேகமா ஓடி வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "பாத்தீங்களா நான் வின் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுக்காக டான்ஸ்ல சேராம பாட்டு போட்டியில சேர்ந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா அங்கிள் எது வருமோ அதுல தானே சேர முடியும். டான்ஸ் பிராக்டிஸ் இல்ல. ஆனா பாட்டு பிராக்டிஸ் இருக்குல்ல. அதனால தான் அதுல சேர்ந்தேன்னு" இவ சொல்ல. ஹீரோவும் இவள பாராட்டிட்டு நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த லோ குடும்பத்தோட பையன பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப இவள பாத்து, அந்த பொண்ணுக்கு என்ன வயசுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருக்கும் 20 வயசு ஆகுதுன்னு இவ சொல்றா. 20 வயசா? அந்த பொண்ணு பாக்குறதுக்கு காணாம போன என்னோட தங்கச்சி மாரியே இருக்கான்னு சொல்ல, காணாம போன உங்களோட தங்கச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடலாமேன்னு சொல்ல, சரி நான் உனக்கு இன்னொரு நாள் கால் பண்றேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காம்படிஷன்ல நான் வின் பண்ணிட்டேன். அத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். வாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா இவளுக்கு போதை தலைக்கேறிருது. போதும் போதும் நெறைய குடிச்சிட்டேன்னு சொல்ல, இப்பவே ஹீரோவோட மடியில உட்கார்ந்துட்டு, "என் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என் அங்கிள் என்ன விட்டு எங்கேயும் போக்கூடாது. என் கூடவே தான் இருக்கணும்னு" இவ பேசிட்டு இருக்க. சரி வா போய் தூங்கலான்னு ஹீரோ அவள தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப தூக்கிட்டு வந்த உடனே இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "நான் உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க. நீங்க என் கூட தான் இருக்கணும்னு" சொல்லிட்டு இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பெட்ல தள்ளி அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் கூட படிக்கிற பையன தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பையன் அந்த லூ குடும்பத்தோட பொண்ணுகிட்ட வந்து, "உன்னால தான் நான் அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தேன். இப்ப என்னோட லைஃபே போயிருச்சு. ஒழுங்கா எனக்கு 10 மில்லியன் காம்பன்சேஷனா நீ குடுத்தாகணும்னு" சொல்ல, "சரி தரேன் வா" அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா அந்த பையன காருக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டு கொலையே பண்ணிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, அவளுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. என்னாச்சு? எப்படி தலைவலிக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா, ஹீரோ கூட ஒண்ணா இருந்தது தான் ஞாபகம் வருது. இப்ப அவ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக தண்ணி கொண்டுட்டு வரான். இப்ப அவன பார்த்த உடனே இவ வெட்கப்பட்டுட்டு இருக்க. தொண்டை வலிக்குதுல, இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி குடுக்க, இவளும் தண்ணி குடிக்கிறா. அங்கிள் டைம் என்ன ஆகுது? காலேஜ்க்கு போணும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, காலேஜ்க்கு போணுமா? நைட் நடந்தது எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லல்ல? அத ஞாபகப்படுத்துறேன் வான்னு சொல்லி, ஹீரோவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா லூ குடும்பத்தோட பையன தான் காட்டுறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. இப்ப அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் வச்சுட்டு, "நீ தான் என் தங்கச்சியா இருப்பியான்னு" இவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "அண்ணா நம்ம தங்கச்சிய நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுறல்ல? கவலைப்படாத. கண்டிப்பா அவள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு தங்கச்சி மாரியே இருக்கான்னு சொன்னேன்ல. நம்ம ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க கூடாது? நான் அவளோட முடிய ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக குடுத்துருக்கேன். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே சொல்றேன்னு" சொல்ல, "நல்ல வேலை பண்ணியிருக்க. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே என்கிட்ட குடும்மான்னு" சொல்ல, இவ்வளவு ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு வரா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபேக்கா தான் வரும். ஏன்னா ஃபேக்கா வர்ற மாரி தானே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட லைப்ரரில உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லூ குடும்பத்தோட பொண்ணு தான் வரா. இப்ப அவளும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயின புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்காளுங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "நீயா குவான கல்யாணம் பண்ணியிருக்க? குவான கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. குவானுக்கும் லூ குடும்பத்தோட பொண்ணுக்கும் தான் நிச்சயம் பண்ணாங்க. அந்த விஷயமாவது உனக்கு தெரியுமா? சொல்லப்போனா இந்த பொண்ணு தான் ஃபியான்சி. அப்படியே நீ அவன் கூட ஒண்ணா இருந்தாலும் அவனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும். இவ்ளோ சின்ன வயசுலயே மிஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "என்னது இந்த பொண்ணு அங்கிளோட ஃபியான்சியான்னு?" ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "இல்ல நான் கண்டிப்பா மிஸ்டர்ஸ் கிடையாது. நான் அவரோட பொண்டாட்டி. எங்ககிட்ட சர்டிபிகேட் கூட இருக்குன்னு" சொல்ல, "சர்டிபிகேட் இருக்கவன்லாம் பொண்டாட்டி ஆயிற முடியுமா? இந்த பொண்ணு தான் ஊரறிய பொண்டாட்டி. நீ ஒண்ணும் பொண்டாட்டி கிடையாது. அப்புறம் ஏன் அவரு உன்ன ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல? இதுல இருந்தே தெரியல நீ அவருக்கு மிஸ்டர்ஸ் தானே. இனிமே அவரோட பணபலத்த வச்சுட்டு ஓவரா ஆடிட்டு இருக்காதன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இவங்க இப்படி சொன்னத கேட்ட உடனே. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பாத்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் உங்களுக்கு ஃபியான்சி இருக்கா? என்ன எல்லாரும் மிஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாரு என்ன பேசினா என்ன? அதெல்லாம் எதுக்காக நீ நம்புற? நான் முன்னாடியே சொல்ட்டேன். ஒரு பணக்காரன் இருந்தா அவன சுத்தி நெறைய ரூமர்ஸ் இருக்கும். ஆனா உண்மை என்னன்றது உன் கண்ணு முன்னாடி இருக்குல்ல. அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் நம்பலாம்? என் லைஃப்ல ஒரே பொண்டாட்டி நீ மட்டும் தான். நான் உன்ன சட்டப்பூர்வமா கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேருக்கு சர்டிபிகேட் இருக்கு. எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ சமாதானப்படுத்த, இவளு ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா பாத்துட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட காலேஜ்ல நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க அம்மா கால் பண்ணி, "எனக்கு உடம்பு சரியில்ல. நான் சாகப் போறேன். இப்பவாது என்ன பாக்குறதுக்காக வரலாம்ல?"
எனக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கேன்சர்ன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் சாகறதுக்கு முன்னாடி உன்ன பார்த்துட்டேன்னா நிம்மதியா சாவேன்னு சொல்ல, இவளும் அவங்க சொல்றதெல்லாம் நம்பி வீட்டுக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா, அவங்க அம்மா இவளோட கைய புடிச்சுட்டு, "நான் சீக்கிரமே சாகப் போறேன். என்ன விட்டு எங்கேயும் போகாதம்மா. என் கூட நம்மளோட கிராமத்துக்கு மட்டும் ஒரு நாள் வந்து இருந்துட்டு போயேன்னு" சொல்ல, "இல்லங்க என்னால கிராமத்துக்கு வர முடியாதுன்னு" நிக்கிறேன்னு சொல்ல, அவங்க அம்மாக்கு கோவம் வந்துருது. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நீ கிராமத்துக்கு வந்துதான் ஆகணும்னு" சொல்ல, இப்ப அவங்க தம்பி இவளோட ஃபோன புடுங்கிடுறான். இந்த ஃபோன வச்சுட்டு தானே அவனுக்கு கால் பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லுவ. இனிமே அவனால உன்ன காப்பாத்தவே முடியாதுன்னு இவன் ஃபோன புடுங்கி வச்சுட்டு இருக்க. இவன் இப்படி பேசினத கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன ஏமாத்திருக்கீங்களா? உடம்பு சரியில்லாத மாரி நடிச்சிருக்கீங்களா? உண்மையாவே நீங்க என்னோட அம்மா தானா? எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா மனுஷத்தனமாவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இவள புடிச்சு காருக்குள்ள அமுக்குடான்னு சொல்ல, அவங்க அம்மா, தம்பி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஹீரோயின கார்ல ஹீரோயின கடத்தி ஊருக்கு கூட்டிட்டு போகலான்னு பாக்க, இவ ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. இவள பாத்தீங்கன்னா, அவங்க தம்பி ஃபோன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணிடுறான். என்ன இது? ஃபோன் கால் வந்திருக்கு. ஆனா எதுவும் பேசலையே. அதுவும் அவங்க தம்பி நம்பர் அப்படின்னு வச்சுட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட பொண்டாட்டி எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடின்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப அந்த சைடு ஹீரோயின இப்படி கடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவோட கார் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்து. உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவும் ஆகல. அதான் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு. இப்ப ஹிரைன் பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க 2 பேரும் மனுஷங்க தானா? உங்கள மாரி மனுஷங்கள நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? இனிமே நீ என் தம்பியும் கிடையாது, நீ என் அம்மாவும் கிடையாது. மிருகத்த விட ரொம்ப மோசமானவங்க. காசுக்காக பெத்த பொண்ணையே விக்க பார்க்குறீங்கன்னு ஹிரைன் திட்டிட்டு இருக்க. மன்னிச்சிரும்மா இது தெரியாம பண்ணிட்டோன்னு அவங்கம்மா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. போதும் வாய மூடுங்க. எதுவும் பேசாதீங்கன்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னங்க இனிமே இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க என்ன வளர்த்ததுக்காக அவங்கள அப்படியே மன்னிச்சு விட்டுறலாம். வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போலான்னு 2 பேரும் வீட்ட விட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த சைடு கட் பண்ணா லூ குடும்பத்த தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அண்ணன்கிட்ட அந்த பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறா. அந்த பொண்ணு என் தங்கச்சியா இருப்பான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா தங்கச்சி கிடைச்சுட்டான்னு. ஆனா இப்படி நடக்கும்னு நினைக்கலன்னு இவ அழுதுட்டு இருக்க. கவலைப்படாதம்மா கண்டிப்பா நம்மளோட தங்கச்சிய கண்டுபிடிச்சிடலான்னு இவனும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து இவள கட்டிப்பிடிக்கிறான். இவ ஹீரோ எப்படி கட்டிப்பிடிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் அவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது? என்ன காரணமா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு மத்தவங்களுக்கு உன்ன பிடிக்கலன்னா என்ன? பாட்டிக்கும் எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்திலாம் நீ யோசிக்காத. எங்கள பத்தி மட்டும் யோசின்னு" சொல்ல, இவளும் ஓகேன்ட்டு ஹீரோவ பாசத்தோட கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சார் பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனுச்சுல, அந்த டிரைவரோட அக்கவுண்ட்டுக்கும் லூ குடும்பத்தோட அந்த பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு தான் பணம் அனுப்பிச்சிருக்கா. 2 பேருக்கு நடுவுல ஏதோ டீலிங் போயிருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பிளான் பண்ணாங்கல்ல, பாட்டிக்கு தான் அந்த பொண்ண ஸ்டார்ட்டிங்ல இருந்து பிடிக்காது. ஒருவேளை அந்த பொண்ணு பாட்டிய போட்டதுல பார்த்திருக்கலாம்ல" இப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உண்மை என்னன்றத கண்டுபிடி. கண்டிப்பா அந்த பொண்ண நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நம்ம மேடத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமா பழக்கமே இல்ல. நம்ம மேடம் எதேர்ச்சியா தான் பாட்டிய காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த பக்கம் பாட்டி, ஹீரோயின் 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லூ குடும்பத்தோட அந்த பையன் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "பார்த்து எவ்வளவு நாளாச்சு" அப்படின்னு சொல்ல, அவன் இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் உனக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்குன்னு" சொல்லி இவன் எவிடன்ஸ காட்ட, அவள பாத்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிறா. இப்ப அவ பாட்டியோட கைய பிடிச்சுட்டு, "பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி அவ மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு பண்ணல. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. என் பாட்டிய கொலை பண்ண ஆனா அது தெரியாம பண்ணிட்டேன். அத நாங்க நம்பணுமான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலல்ல, அந்த கோவத்துல தான் ஏதோ பண்ணிட்டேன்னு" சொல்ல, "இந்த கல்யாணத்த அரேஞ்ச் பண்ணது உன்னோட ஃபேமிலி தான். நாங்க இதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. கல்யாணமே அரேஞ்ச் பண்ணல. அப்புறம் எப்படி அந்த கோவத்துல நீ பண்ணலான்னு" இவன் கேட்க, இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, "நீ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேளு. அவங்க மன்னிச்சா மட்டும் தான் வீட்டுக்குள்ள வரணும்னு" சொல்ல, "ஆனா நானா எதுவும் பண்ணல. இந்த பொண்ணு தான் வேணும்னே இடையில வந்து ஏதோ பண்ணிட்டான்னு" சொல்ல, "எதுக்காக என் பொண்டாட்டி மேல பழிய போடுற? நீ பண்ண தப்ப இதுவரைக்கும் ஒத்துக்கலல்ல" அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுன்னா வா, இல்லன்னா வெளிய போய் பிச்சை எடுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவன அவள பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. சரி போய் தொலைன்னு அவங்களும் மன்னிச்சு விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கார்டன்ல பேசிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இப்படி இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அவகிட்ட ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க.
நான் தான் முன்னாடியே சொன்னேனே பொண்டாட்டி, அவ நல்லவ கிடையாதுன்னு. இப்பவாது உனக்கு புரிஞ்சுது என்ன? இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு குட்டி பூனை தான் இருக்கு. அந்த பூனைய பார்த்த உடனே இவ தூக்கி மடியில வச்சுட்டு, "இந்த பூனை ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த குட்டிய வளர்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு" சொல்ல, "இல்ல என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "ஏன் இப்படி சொல்றீங்க? குட்டினா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "என்னது குட்டியா?" அப்படின்னு பாட்டி ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத கேட்ட உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா, ஆஹா! என் மருமக பிரெக்னன்ட்டா இருக்காளான்னு இவங்க தப்பா புரிஞ்சுட்டு சந்தோஷமாயிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, பாட்டி பாத்தீங்கன்னா, "இந்தாம்மா நெறைய சாப்பிடுன்னு" சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. பாட்டி போதும். இவ்ளோ சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன்னு சொல்ல, "நல்லா சாப்பிட்டா தானே குட்டிய வளர்க்க முடியும்னு" பாட்டி சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே, ஆனா பாட்டி அங்கிள் அந்த குட்டிய வளர்க்க கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்ல, பாட்டிக்கு செம காண்டாயிருது. "என்ன நெனச்சுட்டு இருக்க உன்னோட மனசுல? குட்டிய வளர்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்றா? உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பாரு. இங்க பாரும்மா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் என்ன சொல்றாரோ, அதான் என்னோட முடிவுன்னு சொல்ல, "என்னது உன்னோட முடிவா? இங்க பாரும்மா, அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. இந்த விஷயத்துல என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும். ஏன்டா சொந்த குழந்தையே கொல்ல பாக்குற?" அப்படின்னு சொல்ல, குழந்தையான்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அந்த பூனைக்குட்டிய கோட்டுக்குள்ளே வச்சு எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப அந்த பூனைக்குட்டிய பார்த்த உடனே ஹீரோயின் தூக்கி வச்சுட்டு இருக்க. "ஏம்மா குட்டி நீ இதையா சொன்ன?" அப்படின்னு பாட்டி கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் இந்த பூனைக்குட்டிய தொட்டு பாருங்களேன். செம்ம சாஃப்ட்டா இருக்கு. புசு புசுன்னு இருக்கு தலகாணி மாரின்னு" சொல்லிட்டு, ஹீரோவோட கைய பிடிச்சு பூனைக்குட்டி மேல வைக்க, ஹீரோ அந்த பூனைக்குட்டிய தொட்ட உடனே அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறான். அவன் மயக்கம் போட்டத பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பூனைங்கனாலே அலர்ஜி. இப்போ நைட் ஆகுது. ஹீரோனோட ரூம்ல இருக்க. ஹீரோயின் தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. "என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். உங்களுக்கு பூனைக்குட்டினா அலர்ஜின்னு எனக்கு தெரியாது. தெரியாத்தனமா அந்த பூனைய தூக்கிட்டு வந்துட்டேன்னு" சொல்ல, "பரவால்ல விடுன்னு" ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, உங்களோட அலர்ஜிக்கு நான் மருந்து போட்டு விடுறேன்னு இவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இந்த மருந்தெல்லாம் பத்தாது. எக்ஸ்ட்ரா மருந்து வேணும்னு சொல்லி அவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பாத்தோன, "அங்கிள் இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தூங்க மாட்டேன். உங்க கூட தூங்கி தூங்கி டெய்லி கிளாஸ் ரூம்ல தூங்கி வழியறேன் தெரியுமா? ஏன்னா நைட் எல்லாம் நான் உங்க கூட தூங்குறதே இல்ல. உங்களால தான் என் தூக்கம் கெட்டு போச்சு. நான் பக்கத்து ரூமுக்கு போறேன்னு" சொல்ல, "சரி நைட் இனிமே நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். டீல் ஓகேவான்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா லூ குடும்பத்த தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஹீரோயின் ஸ்டேஜ்ல பாட்டு பாடுனத பார்த்த உடனே, இவ பார்க்கறதுக்கு காணாம போன என்னோட பொண்ணு மாரியே இருக்கா. இவளுக்கும் நமக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு இவங்க டிஎன்ஏ டெஸ்ட்க்கு குடுத்திருக்க விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சுது. லூ குடும்பம் டிஎன்ஏ டெஸ்ட்க்காக மேடத்தோட ஹேர் எடுத்து குடுத்திருக்காங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டுட்டு இவளோட அம்மாவையும் தம்பியையும் பாக்குறதுக்காக போறான். இப்ப அவங்க அம்மா கிட்ட, "அவ உண்மையாவே உங்களோட பொண்ணு தானா? உண்மைய சொல்லுங்க. அப்படி சொல்லலன்னா இங்கேயே உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன்னு" சொல்ல, உண்மைய சொல்லிர்றோம். அவ எங்களோட பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து, "அங்கிள் நீங்க எதுவுமே சாப்பிடல. உங்களுக்காக தான் இந்த சூப்" அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த பாத்திரம் ரொம்ப சூடா இருக்கு. "உன் கைய சுட்டுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூடா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு" சொல்ல, ஹீரோவும் அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? என்கிட்ட நீங்க ஒழுங்காவே பேசல. இதுவரைக்கும் இப்படி இருந்ததே இல்லையேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். உன்னோட அம்மா, அப்பா உன்னோட உண்மையான அம்மா, அப்பா கிடையாதுன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "நான் பொண்ணா பொறந்ததுனால தான் அவங்க என்ன வெறுக்குறாங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் உங்களோட பொண்ணு இல்லன்ற விஷயம். பரவால்ல விடுங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் எனக்கு இல்லன்னு நெனச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என் வாழ்க்கைய நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவள கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அங்கிள் எனக்கு சொந்த அம்மா, அப்பா இல்லாட்டியும் பரவால்ல. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின கூட்டிட்டு அவங்க அம்மாவ பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவங்க அம்மாவ பார்த்து, "இவள எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவங்கள பார்த்தீங்கன்னா, "நீ உன்னோட வீட்ல தூங்கிட்டு இருந்த. உனக்கு 5 வயசு இருக்கும். அப்பதான் உன்ன அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம்ன்னு" சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பா இருக்கு. உங்கள நாங்க போலீஸ்ல புடிச்சு குடுக்குறோம்ன்னு" ஹீரோவோட ஆளுங்க அவங்கள புடிச்சுட்டு போயிட்டு இருக்க, இந்த சைடு லூ குடும்பத்த தான் காட்டுறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஹீரோயின் அவங்க பொண்ணுன்னு வந்திருக்கு. இப்ப அத பார்த்தவுடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "என் பொண்ண பார்த்தாகணும். சீக்கிரம் போடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என் சொந்த குடும்பத்த விட்டுட்டு இத்தன வருஷம் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனே! உங்களால நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா? ஒழுங்கா சாப்பாடு கூட போடாம என்ன கஷ்டப்படுத்துனீங்களா?" அப்படின்னு இவ கத்திட்டு இருந்த பக்கம் மயக்கம் போட்டுடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்துடுறான். இப்ப ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா, அவ பக்கத்துல அவளோட சொந்த அம்மா, அதாவது லூ குடும்பத்தோட லேடி, அவங்க அண்ணனு எல்லாரும் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்கள பார்த்த உடனே, "நீங்க தான் என்னோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாண்டா, நான் தான் உன்னோட அம்மா. நான் உன்னோட அண்ணா. ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அப்படின்னு இவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க.
அவங்க அம்மாவும் இவள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "என்ன மன்னிச்சிடுடா. என்னோட தப்பால தான் நீ இத்தன வருஷம் எங்கள பிரிஞ்சிருந்த" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, உங்களோட தப்பு எதுவும் இல்ல. சின்ன வயசுல நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் தப்பு இருக்குன்னு" இவ அழுதுட்டு இருக்கா. "உன் மேல எந்த தப்பும் இல்லடான்னு" அவங்க அண்ணனும் ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, மேடம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் பிரெக்னன்ட்டான்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தை பிறக்க போதான்னு இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, என்ன காரியம்டா நீ பண்ணி வச்சிருக்க? பொறுக்கி பயலேன்னு திட்டிட்டு இருக்க. ஏன்டா என் பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள அவ பிரெக்னன்ட்டா இருக்காளான்னு எல்லாரும் ஹீரோவ பார்த்து கேள்வி கேட்க, ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவங்களுக்கும் புதுசா ஒரு ஃபேமிலி உருவாக போது. என்னால அத நம்பவே முடியல. அம்மா அவர எதுக்காகவும் திட்டாதீங்க. நாங்க புது ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ போறோம்ன்னு சொல்ல, கண்டிப்பா நம்ம நல்லபடியா இருப்போம்ன்னு ஹீரோ அவளோட நெத்தியில கிஸ் பண்றான். இப்ப ஹீரோயின ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இனிமே சாப்பாடு விஷயத்துல கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்ல, சாப்பாடா? நான் கிளாஸுக்கு போறேன்னு இவ போக பாக்க, எங்க போற? பிரெக்னன்ட்டா இருக்கும்போது காலேஜ் போறது நல்லதில்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனா என்னோட ஸ்டடீஸ என்ன அங்கிள் பண்றது? படிப்பும் முக்கியம்ல. அத முடிச்சுட்டு வந்து அப்புறமா பாக்குறேன்னு இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா இவளுக்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க பாரும்மா இந்த சாப்பாடெல்லாம் கண்டிப்பா நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்க. இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் காலேஜ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவள பாத்தீங்கன்னா, அந்த லூ குடும்பத்தோட பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறா. "உன்னால என் வாழ்க்கையே போச்சு தெரியுமா? என்ன வீட்ட விட்டு வெளிய துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம பணம் இல்ல, பலம் இல்ல, எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன விட்டுடுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ கடத்தப்பட்ட விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு, ஹீரோனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே அவ ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, "கிட்ட வந்தனா இவள இங்கேயே கொன்னு போட்டுருவேன். தள்ளி போடான்னு" மிரட்டிட்டு இருக்க. ஹீரோவோட ஆள் பாத்தீங்கன்னா, இவ அசந்த நேரமா பாத்து அவள பிடிக்க, ஹீரோ இவள காப்பாத்திர்றான். இப்ப அவனுங்க எல்லாரும் இவள புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவள கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்துடுறான். இப்ப இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, "அங்கிள் குழந்தைக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத குழந்தைக்கு எதுவும் ஆகல. நல்லபடியா இருக்குன்னு" ஹீரோ சொல்றான். இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே நீ எத நினைச்சு கவலைப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராத மாரி நான் பண்ணிட்டேன்னு" சொல்ல, என்னடான்னு பார்த்தா அவள எதுவுமே பண்ணாம தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம்ன்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்காம அவள வெளிய விட, இவ வெளிய பைத்தியமா சுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த சாப்பாடே இவளுக்கு பிடிக்கல. "என்னாச்சு? ஏன் சாப்பிடல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அங்கிள் இந்த சாப்பாடுலாம் ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு ஏதாவது டேஸ்ட்டா சாப்பிடணும் போல இருக்கு. இதெல்லாம் வாயிலே வைக்க முடியலன்னு" சொல்ல, "சாரி பொண்டாட்டி, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஹெல்த்தியா சாப்பிடுறது தான் ரொம்ப முக்கியம். அப்பதானே குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு" சொல்ல, "ஆனா எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி உனக்கு பதிலா நான் இந்த சாப்பாட சாப்பிடுறேன். உன்ன வெளிய கூட்டிட்டு போறேன்னு" ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 9 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்து இவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது, அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. "ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குதே, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு" சொல்ல, "என்னம்மா ஆச்சு? டெலிவரி ஆக போதா?" அப்படின்னு. இப்ப ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அவளோட அம்மா, அண்ணான்னு எல்லாரும் அந்த இடத்துல இருக்க. இவளுக்கு உள்ள ஆப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினையும், குழந்தைங்களையும் வெளிய கூட்டிட்டு வராங்க. பார்த்தா அவளுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஒரு பையன், ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா இருக்காங்கன்னு ஹீரோயின கூட்டிட்டு போக, பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, "அங்கிள் என்ன குழந்தை பொறந்திருக்கு? பையனா இல்ல பொண்ணான்னு?" கேட்க, "பையன் 1, பொண்ணு 1. மொத்தம் 2 குழந்தைங்க பொறந்திருக்காங்கன்னு" ஹீரோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, "நம்மளோட ஃபேமிலி பெருசாயிடுச்சுல்லன்னு" ஹீரோயின் சொல்றா. "ஆமா செல்லம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ டாக்டர் வந்து, "எதுக்காகவும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களோட பாடி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு" டாக்டர் சொல்லிட்டு போக, ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே 2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அந்த இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட் எல்லாம் தூங்காம குழந்தைங்கள பாத்துட்டு இருக்க. "அங்கிள் நீங்க நைட்டு தூங்குறதே இல்லையா? நான் பாத்துக்கிறேன் குழந்தைங்கள. நீங்க போய் தூங்குங்கன்னு" சொல்ல, "உன்னையும் குழந்தைங்களையும் தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ரொம்ப இளைச்சு போயிட்டீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கீங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். நீ தூங்குன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவ ப்ரொபோஸ் பண்றா. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "உங்கள மீட் பண்ற வரைக்கும் என்னோட வாழ்க்கை நரகமா தான் இருந்துச்சு. ஆனா உங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னே புரிய ஆரம்பிச்சது. என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. என்னால உங்கள மறக்கவே முடியாது தெரியுமா? வாழ்க்கை பூரா உங்க கூட இதே மாரி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னோட ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்குவீங்களான்னு?" இவ ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோயின பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்.
இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல நான் பண்ணியிருக்க வேண்டியது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு ஃபேமிலியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.